வர வர என்னத்தையா சொல்றது, இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் அரசோட அதிகாரப்பூர்வ அலுவலகமா செயல்படுது அப்படிங்கிற மாதிரி தன்னோட குமுறல்களை கூட்டியிருக்கார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானந்தன் அவர்கள் தான். அவர்கிட்ட சார், இந்த டாஸ்மாக்கு எதிராக ஒருத்தர் வழக்கு போட்டாரு, அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்களே, இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சீமான் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, என்னங்க பண்றது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீதித்துறைகள்லாம் இந்த மாதிரி மாறிட்டு வருது, அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தையே இவர் ஒரு மாதிரி அவங்கெல்லாம் ஒரு கூட்டணி தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு அண்ணனுக்கு என்ன விளைவுகள் வரப்போதோ அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம அவர் பேசுனதை பார்ப்போம். எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய கிளைக்கழகங்களாக அலுவலகங்களாக தான் செயல்படுது. ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய அலுவலகமாக தான் தேர்தல் ஆணையம். அப்போ கிட்டத்தட்ட நீதிமன்றங்களும் ஏறக்குறைய அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வழக்கில் பாருங்கள், என்னோட வழக்கில் பெரியாரை பற்றி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட வழக்கை போட்டாங்க. அது ஒரு இடத்துல பேசுனதான், ஆனால் நாடகங்களும் போட்டாங்க. அந்த வழக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் போய் ஒரு குற்றப்பதிவை கொடுத்தா எங்கள் கட்சி பிள்ளைய ஏற்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கொடுக்குறத எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்கை போட்டு அந்த வழக்கில் போய் இவ்வளோ வேலை செய்கிறேன் நான் நேரம் செலவழிக்க முடியாது, ஒரே வழக்காக விசாரிங்கன்னு கேட்குறேன். ஒரு இடத்துல ஒரே வழக்கு தானே, ஒரு இடத்துல போய் அதுக்கு மறுக்கிற அதே நீதிமன்றம் தம்பி செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பல இடங்கள் ஒரே இடத்துல விசாரிக்க இருந்த தடை ஒரே இடத்துல விசாரிக்க கூடாதுன்னு கேட்குது. அந்த தடையை நீக்கில ஒரே இடத்துல விசாரிக்கலாங்குது. ரெண்டும் ஒரே நீதிமன்றம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டின் மிக மதிப்புமிக்க உயர்ந்த மாண்புமிக்க நீதிமன்றம் இருக்குல்ல, அதுவும் நம்பிக்கையை இழந்துட்டு வருது ஒன்றும். அடுத்ததா சி ஓட்டர்ஸை பற்றி நம்ம அண்ணன்கிட்டையும் கேட்டிருக்காங்க. சார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் ஒரு புருடாங்க, நாங்கள் கூட தான் 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம், ஆனால் நீங்கள் எங்களை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க, அதுக்காக நாங்கள் இதெல்லாம் ஐயோ இங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க, ஆனால் நம்ம இப்படி தான் இருக்கோம் போலன்னா யோசிக்க முடியும், நாங்கள் தொடர்ந்து எங்கள் பணிகளை செய்யலை, அந்த மாதிரி தான். அவர் முதல் இடத்துல இருந்தா என்ன, இவர் 2வது இடத்துல இருந்தானே, நாங்கள் எந்த இடத்துல இருக்கணுன்றத நாங்கள் அதை தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சீமானந்தன் அவர்கள். ஒரு கருத்து கணிப்பு தான். கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டு இருக்கோம், தனித்து போட்டிட்டு இருக்கோம், 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம், இம்முறையும் போட்டிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? எங்க என் கட்சி பேருங்க எங்க? அப்போ நீ என்ன கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா? அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம்ங்கிறையாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. மற்றவையில் தான் வைப்பீங்க. இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிடுவோம், 64 விழுக்காடுக்கு தான் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்காரு, மீதி 36 எங்கே இருக்குது, அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம். சரிங்க சார், நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ஆனால் 2026 எங்கே இருக்க போகிறீங்க அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் பண்ண வந்தவங்க, நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் பண்ண வந்தவங்க, எங்களை கொண்டு போயிட்டு இன்னொருத்தரோடலாம் ஜெயிக்காதீங்க, நாங்கள் எப்போவுமே சிங்கிளாக தான் அப்படிங்கிற மாதிரி பதிலை கொடுத்துருக்காரு அண்ணன். அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் நடித்து தான் போட்டிடுவோம். அது அரசியல் வியாபாரிகள், நாங்கள் போராளிகள், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்கே இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்கள்.